ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம். நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்குங்கிற சர்ப்ரைஸான விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். நமது ராசிக்கு மட்டும்தான் பிரத்யேகமான ராசி பலன்களை நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதனால் கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்து முழு பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இது வரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண முடியும். உங்களது ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி 2024 வருடங்க, ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் தை மாதம் 28ஆம் நாள் இன்றைய தினம். இன்னைக்கு சுப முகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க. இன்னைக்கு பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுப தினமாக கொண்டாடக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் எனது மனமார்ந்த உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது கடகராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, 8ஆம் இடத்துல சனி பகவானுடன் சந்திர பகவான் இன்றைய தினம் நாள் முழுக்க இருக்கிறாருங்க. 7ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. ஸோ இந்த மாதிரி அமைப்பு காரணமாக இன்றைய தினம் முழுவதும் நமது கடகராசி என்பர்களுக்கு சந்திராஷ்டிரம் இருக்குங்க. இந்த மாதிரி சந்திராஷ்டிரம் தினத்துல என்னென்ன பண்ணணும் அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்க போறோம். அதனால இன்றைய நாளை நீங்கள் மிக மிக சிறப்பான ஒரு நாளாக மாற்றிக்க முடியுங்க. முதலாவது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் நீங்கள் பொறுமை அப்படின்றது உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயமாக இன்றைய தினம் நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. பொறுமை விவேகம் ரெண்டுமே வேணும். எந்த ஒரு காரியத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஓகே இது செய்யணுமா அப்படின்ட்டு வந்துட்டு டக்குன்னு ஆரம்பிக்க கூடாதுங்க. உங்கள் காரியங்கள் என்னென்ன காரியங்கள் நீங்கள் செய்யணுமோ அது முதல்ல ஒரு திட்டமிடல் ஏற்படுத்தி கொண்டு முக்கியமான வேலைகள் அதில் எதுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு அதை முதல்ல செய்யுங்க. இன்றைக்கி புதுசாக எதுவும் ட்ரை பண்ண தேவையில்லைங்க. இன்றைக்கி வழக்கமாக உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸான வேலைகள் எதுவோ அதை மட்டும் நீங்கள் முதல்ல முடிக்கிறது நல்லது. புதுசாக எதாவது ட்ரை பண்ணோம் அப்படின்னா நாளைக்கு நீங்கள் பண்ணிக்கலாங்க. இன்றைக்கி நீங்கள் பண்ண வேண்டாம். புதிய விஷயங்களை ட்ரை பண்ணுறதுக்கு இன்றைய நாள் உகந்த நாள் அல்லங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் அனுபவம் வாய்ந்த வேலையெல்லாம் இன்றைக்கி தொடர்ந்து செய்யுங்க. அதுக்கு முன்னுரிமை கொடுத்து நீங்கள் செயல்படுங்க. அடடா இன்னைக்கு இந்த வேலையை செய்யாமல் விட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா நிறைய குழப்பங்கள் வரலாம் உங்களுக்கு இன்னைக்கு மனசில். அந்த குழப்பங்கள்லாம் நீக்கி கொண்டு நீங்கள் சிறப்பாக வெற்றிகளை பெறணும் அப்படின்னா நீங்கள் திட்டமிடல் ரொம்ப ரொம்ப அவசியம். விவேகமாக செயல்படணுங்க, பொறுமையாக செயல்படணும். உங்கள் காரியங்களில் சின்ன சின்ன இழுபறியான சூழல் கூட ஏற்படலாம். அது எல்லாத்தையும் கடந்து நீங்கள் பொறுமையாக கடந்து வெளியே வர்றது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான முதலாவது விஷயமாக அமைந்த நண்பர்களே. இன்றைய தினம் புதுசாக ட்ரை பண்ணாதீங்க. கொஞ்சம் கவனமாக உங்கள் வழக்கமான வேலைகளை தொடர்ந்து செய்யுங்கள். ஏன்னா சில செயல்பாடுகளை பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்வமே இல்லாத சூழல் கூட இருக்கும். அப்படி ஆர்வம் இல்லாத செயல்பாடுகள் ரொம்ப முக்கியமான வேலையாக இருந்ததுன்னா வேறு வழி இல்லைங்க. உங்கள் அனுபவ அறிவை பயன்படுத்தி அதை நீங்கள் முடிக்கிறதுக்கு தேவையான உதவிகளை முடிந்தால் நீங்கள் எடுத்துக்கொண்டு நீங்கள் கண்டிப்பாக வேலையில் கவனம் செலுத்தி முடிச்சிருங்க. இந்த தினம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க. இந்த தினம் செலவுகளை ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுக்கணுங்க. பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக பராமரிக்க வேண்டியது அவசியம். இன்னைக்கு ஒரு நாள் பொறுமையாக இருங்களேன். இன்னைக்கு பணத்தை வெளியெடுக்காம ரொம்ப அவசியமான செலவுகள் மட்டும் பண்ணிட்டு இன்னைக்கு பொறுமையாக நீங்கள் பணத்தை ஜாக்கிரதையாக பராமரிச்சிட்டிங்கன்னா போதுங்க. சில பேர் இதில் முதலீடு பண்ணு, அதில் பண்ணினா உனக்கு அதில் போட்டினா உனக்கு பணம் கொட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கூட கோடிக்கணக்கில் உங்ககிட்ட ஆசையை காட்டுவாங்க. ஆனால் அதெல்லாம் நம்பி நீங்கள் பணத்தை போட்டிங்கன்னா ஏமாந்துருவீங்க. அதனால் பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக பராமரிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்கள் பயத்தை மனசுலேருந்து விட்டு வேண்டியது ரொம்ப முக்கியங்க. மனசில் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை, நம்மளால் இதை செய்ய முடியுமா அப்படின்ற மாதிரியான சோர்வான எண்ணங்கள் போன்றதெல்லாம் வரலாம். அதெல்லாம் நீங்கள் தவிர்த்து விட்டு நம்மளால் முடியுங்கிற ஒரு பாசிட்டிவான எண்ணத்தோட உங்கள் ரெகுலரான வேலைகளை மட்டும் நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள். இன்று தினம் முடியல அப்படின்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்குகளில் கூட நீங்கள் ஈடுபடலாம். அதனால் முக்கியமான வேலைகளை மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கிறது ரொம்ப அவசியம் அதே டைமில். ஸோ ரெண்டுமே நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். புதுசாக நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக உங்கள் வழக்கமான வேலையை மட்டும் தொடர்ந்து செய்யுங்கள். மனதில் இருக்கக்கூடிய பயத்தை எல்லாம் போக்கிக் கொண்டு தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரெண்டாவது விஷயங்க. இன்றைய தினம் தாழ்வு மனப்பான்மை வரவே கூடாதுங்க. கவனமாக இருங்க. அடுத்து முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேச்சை கண்ட்ரோலாக வச்சுக்கணுங்க. ஏன்னா வார்த்தைகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உங்கள் பேச்சுக்கள் மூலமாக தான் பல பிரச்சனைகள் வருங்க. ஸோ பேச்சை கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டிங்கன்னா பல பிரச்சனைகளை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்க முடியும். இல்லைன்னா அமைதியாக இருந்துருங்க. சில பேர் உங்களை கோவப்படுத்துவாங்க. கண்டபடி சில தகாத வார்த்தைகளை மற்றவங்க பயன்படுத்தினாலும் அதே வார்த்தைகளை நீங்களும் பயன்படுத்திடக்கூடாது. நீங்கள் சொன்னால் தான் அது தப்புங்கிறது மற்றவங்க சொல்லுவாங்க. மற்றவங்க உங்கள் ஆப்போனண்ட் சொன்ன வார்த்தைகளை கவனத்திலே எடுத்துக்க மாட்டாங்க. அதனால் டென்ஷன் தான் ஆகும். அதனால் வாக்குவாதங்கள் ஏற்படும். நீங்கள் வாக்குவாதங்களை குறைச்சிக்கங்க, பேச்சை குறைச்சிக்கங்க. இன்றைய தினம் அமைதியாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது. உங்கள் வேலையில் மட்டும் பார்த்துக்கொண்டு நிம்மதியாக இருங்க. ஆனால் மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கான டைம் வரும், அப்போ நீங்கள் பேசிக்கலாங்க. அதுக்கு ரிப்ளை நீங்கள் அப்போ கொடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நீங்கள் பொறுமையாக இருங்க, வார்த்தைகளை கவனமாக இருக்கணும்.
மூன்றாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைய தினம் நீங்கள் தேவையில்லாத விஷயங்களுக்காக முன்கோவப்படக்கூடாதுங்க. எந்த ஒரு செயல்களை செய்தாலும் கோவத்தோடு எரிச்சலோடு அந்த வேலையில் ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கே ஒரு கில்ட்டியான ஃபீலிங் ஏற்படும். அதனால் உங்கள் வேலையில் ஒரு ஆர்வம் இல்லாத சூழல் ஏற்படும். கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. கோபம் என்பது குறுகிய நேர பைத்தியக்காரத்தனம், அதை புரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு தியானம், யோகா போன்றவற்றெல்லாம் செய்யலாம். உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை மனதை டைவர்ட் பண்ணலாம். ஸோ அதன் மூலமாக கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுங்க. இவ்வளோதாங்க, சிம்பிளாக இந்த 4 விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு நிம்மதி இன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். நான் சொன்ன இந்த விஷயங்கள் காதல் வாழ்க்கைக்கும் பொருந்துங்க. உங்கள் மனம் குறைந்த அன்பை வென்ற காதலருடன் பழகும் போதும் சரி, இல்லை குடும்ப உறுப்பினர்கள் கூட நீங்கள் பழகும் போதும், நண்பர்களோட உங்கள் சொந்த பந்தங்கள் கூட பழகும் போதும் சரிங்க, நீங்கள் இந்த 4 விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக நீங்கள் இன்றைய தினத்தை கண்டிப்பாக ரூல் பண்ண முடியும். சிறந்த ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியுங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பயத்தை மனசுலேருந்து விட்டெழுத்து தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. பேச்சை குறைச்சிக்கங்க, செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. மேலும் பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக பராமரிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. இன்றைய தினம் நீங்கள் உங்கள் அனுபவ அறிவை பயன்படுத்துங்க. உங்கள் காரியங்களில் எந்த தயக்கமும் காட்டாமல் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். இன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையுங்க நண்பர்களே. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணுங்க, அது ரொம்ப முக்கியம். நீங்களாக போயிட்டு உடலுக்கு ஒவ்வாத உணவுகளை எடுத்துக்கிட்டு உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. அதையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பராமரிச்சுக்கோங்க. இன்றைய தினம் உங்களுக்கு உங்களுடைய நாளாக கண்டிப்பாக அமையுங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் நமது கடகராசி என்பவர்களுக்கு ஒயிட் கலர் மற்றும் சில்வர் கலர் ரெண்டுமே இன்னைக்கு லக்கியஸ்ட் கலராக அமையுங்க. ரெண்டுமே நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் நம்பர் 4 4ஆம் நம்பர் அதிர்ஷ்ட எண்ணாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கடகராசி என்பவர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பராக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்கள் செயல்பாடுகளை பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் ஆர்வமே இருக்காதுங்க. அந்த மாதிரி ஆர்வமான விஷயங்களெல்லாம் நீங்கள் செயல்படுத்தும் போது தகுந்த அனுபவ அறிவை பயன்படுத்துங்க, அல்லது நண்பர்களோட உதவியை நீங்கள் நாடலாம். உங்கள் செயல்பாடுகளில் நீங்கள் முடிக்க வேண்டிய செயல்பாடுகள் ரொம்ப அவசியமான செயல்பாடுகளுக்கு தேவையான எக்ஸ்பர்ட்டுடைய ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுறது நல்லதுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் அதிகமான உரிமை கொண்டாடுறதை தவிர்க்கிறது நல்லது. உங்கள் நண்பர்கள் கூட நீங்கள் பழகும் போது கூட கொஞ்சம் ஜாக்கிரதையாக லிமிட்டடாக நடந்துக்கிறது இன்றைக்கி நல்லதுங்க. பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் பண வரவுகள், கைக்கு வர வேண்டிய பண வரவுகள் கொஞ்சம் தாமதமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும்போது கொஞ்சம் நீங்கள் நினச்சதை விட கொஞ்சம் லேட்டாக பணம் வரலாங்க. அதனால் நீங்கள் டென்ஷனாக தேவையில்லைங்க. கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளானை முன்கூட்டியே நீங்கள் தயார் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக மேனேஜ் பண்ணிக்க முடியும். இன்றைய தினம் நண்பர்கள் கூட நீங்கள் பழகலாம். இன்றைய தினம் மனதில் எந்த விதமான தாழ்வு மனப்பான்மையும் வச்சுக்கொள்ளக்கூடாதுங்க. நண்பர்கள் தான் பெரிய ஆளுங்க, நம்மளாம் குறைந்தவங்க அப்படின்ற மாதிரி நினைப்புலாம் உங்கள் மனசில் வரக்கூடாதுங்க. ஸோ தாழ்வு மனப்பான்மை விட்டுவிடுங்கள். இந்த தினம் கொஞ்சம் இழுபறியான பண வரவுகள் கிடைக்கும். அதனால் அதை சிறப்பாக மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு அலுவலக பணியில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு சில முக்கியமான சூட்சமங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு உருவாகுங்க. இந்த தினம் பொறுமையாக உங்கள் காரியங்களை நீங்கள் செய்யுங்க. அவசரப்பட வேண்டாம். 10 காரியங்களை செய்யணும்னா கூட நீங்கள் 2 காரியங்களை செய்து முடித்தாலும் அதை முழுமையாக செய்துட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிவிட்டு பொறுமையாக உங்கள் காரியங்களை முடிங்க. உங்களே அறியாமல் எல்லா வேலைகளும் உங்களால் முடிச்சிட முடியும். ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. புதிய முதலீடுகள்லாம் நீங்கள் செய்ய வேண்டாங்க. கொஞ்சம் கவனமாக அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.